வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைய காணொலியில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. குறிப்பாக டிசிஎம் கோர்ஸை பற்றி டவுட்ஸ் இருக்குது. ஏன்னா டிசிஎம் கோர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 20th லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது டிசிஎம் கோர்ஸ் ரெகுலரில் ஜாயின் பண்ணுறதுக்கு 20th லாஸ்ட் டேட்டு. இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கொடுக்கலாம். அதனால என்னென்ன பெனிஃபிட்டு, அது இந்த கோர்சஸ் மூலமாக நம்ம வேரியஸ் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு அனலிஸா பார்க்க போறோம். நிறைய பேர் கமால்ல தெரிவிச்சதை நம்மகிட்ட என்கொயரி பண்ணதை ஒரு QA டைப்ல, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்ல நம்ம ஒரு டிஸ்கஷன் இருக்க போது. ஸோ நம்ம ஸ்டாஃப் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. ஸோ நீங்க கமால்ல கேட்டதை கேள்வி கேட்பாங்க. ஸோ அதை பத்தி நான் டீட்டெயில எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த காணொலி இருக்க போது. நீங்க முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாங்க. வாங்க இன்னைக்கான காணொலிக்கு போகலாம். சார், ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிசிஎம் கோர்ஸ்னா என்ன, அதோட பர்பஸ் என்ன? அது டிசிஎம் கோர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது டிசிஎம் கோர்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் நடத்துற ஒரு கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 விதமான சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அது ஒன்று பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், 2 நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி, 3 பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங், அதாவது கம்ப்யூட்டர் அவேர்னஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஸோ இந்த 3 விதமான சர்டிஃபிகேட் இந்த கோர்ஸ் படிச்சா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த கோர்ஸ் என்னென்ன பிளேஸ்ல அவைலபிளா இருக்கு சார்? ஸோ இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்ல, மேக்சிமம் தமிழ்நாடுல மெயின் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே கோர்சஸ் அகாடமில நீங்க படிக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். விருப்பம் இருந்தாங்க நீங்க அதை பயன்படுத்தி நீங்க அந்த கோர்ஸ் டைரக்டா கம்யூனிகேட் பண்ணி நீங்க ஜாயினிங் ப்ராசஸ் தொடங்கலாம். இந்த கோர்ஸை கரஸ்ல பண்ண முடியுமா சார்? ஸோ இந்த கோர்ஸ் கரஸ்ல பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. அது 2024 அந்த ஒரு ஆப்ஷன் வச்சிருந்தாங்க. கரஸ்பாண்டன்ட்ல சாட்டர்டே சண்டே படிக்கிற மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலர்ல மட்டும்தான் படிக்க முடியும். ஸோ இந்த கோர்ஸ் டூரேஷன் 1 year ஆகுங்க. 1 year. ஸோ நீங்க மார்னிங் 9:30 போறீங்க தான் வர மாதிரி இருக்கும். 2 செமஸ்டர். அடுத்து என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு தெரியும். அட்டண்டன்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்குமா அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் மூலமா அட்டண்டன்ஸ் வைக்க முடியும். அட்டண்டன்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதாவது நீங்க ஓவரா லீவ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுத முடியாத சூழல் கூட ஏற்படலாம். ஸோ அட்டண்டன்ஸும் கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. வேற இதோட டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் ஒரு 9:30 போறது, ஈவினிங் ஒரு 5 o'clock வர மாதிரி இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா அவங்க எல்லா கவர்மெண்ட் ஹாலிடேஸ், எல்லா லீவ் ஃபெசிலிட்டி அஸ்பர் காலேஜ் அகாடமிக் இயர் மாதிரி தான் அதுவும் நடக்கும். அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டா போதுமா சார், இல்ல காலேஜ் ரெகுலரா போய் தான் பண்ணணுமா? இல்ல, இப்ப கேட்ட கேள்வினா வெறும் அட்டெண்டன்ஸ் போட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாமா, அப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி பண்ண முடியாது. ஸோ இது நீங்க அட்டெண்டன்ஸ் போட்டு வீட்டுக்கு வரலாம் அந்த வேலையெல்லாம் இருக்காது. நீங்க எப்படி நீங்க காலேஜ் படிக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இதோட ஃபீஸ் எவ்வளவு சார் இருக்கும் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு? ஃபீஸ் எவ்வளவு இருக்குன்னா அரௌண்ட் உங்களுக்கு 25,000 வரும் பேர் இயருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் தான் இருக்க போகுது. வேற இந்த எக்ஸாம் எப்போ சார் வரும், கோஆபரேட்டிவ் எக்ஸாம்? ஸோ கோஆபரேட்டிவ் எக்ஸாம் எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்க அதுக்கு எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதாவது இந்த கோஆபரேட்டிவ் எக்ஸாம் அது பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா டிஆர்பின்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம்னு சொல்லுவாங்க, அதாவது பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அப்புறம் நகர்ப்புற கூட்டுறவு வங்கி. ஸோ இந்த மாதிரி கிரிட்டியால நீங்க ஊராட்சி நகராட்சி லெவல்ல சில கடன் சங்கங்கள் இருக்கும், சரிங்களா? அதுக்குமே டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் வைக்கிறாங்க. அதே போல மத்திய கூட்டுறவு வங்கி, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியுமே இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் வச்சிருக்காங்க. கடந்த 2023 அந்த பேக்ஸுக்கு, அப்புறம் கூட்டுறவு கடன் சங்கங்கள், நகர்ப்புற கூட்டுறவு வங்கிக்கெல்லாம் அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அதே போல இந்த டிசிசிபிங்கிறது பாத்தீங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கி இதுக்கு முன்னாடி எப்போ வச்சிருந்தாங்க அப்படின்னா 2020 தான் அந்த ரெக்ரூட்மெண்ட் வச்சிருந்தாங்க. ஒரு 5 வருஷமா எடுக்கல. அப்போ இந்த ஆண்டு கண்டிப்பா எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதே போல எஸ்ஆர்பினா என்னன்னு கேட்பாங்க. எஸ்ஆர்பினா ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஸ்டேட் லெவல்ல ஹெட், அது கூட்டுறவு ஒன்றியங்கள் உள்ள ஹெட் ஆபீஸ்ல
இல்ல வேகன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வந்து எடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து இது தனியா ஒரு ப்ராசஸா இருக்கும். ஸோ எந்த எஸ்ஆர்பி டிஆர்பி இந்த எக்ஸாம் இந்த அப்ளை பண்ணாலுமே நீங்க எனி டிகிரி மஸ்ட், சரிங்களா? எனி டிகிரி மஸ்ட் பிளஸ் வந்து இந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து இப்பதான் நான் ஃபீஸ் பே பண்ணி, இப்ப நீங்க வந்து ஜாயின் பண்ண போறீங்க, ஆகஸ்ட்ல ஜாயின் பண்ண போறீங்கன்னா நீங்க வந்து இப்ப ஜூன் 20 கடைசி தேதியா இருக்கு. அதுக்கப்புறம் அட்மிஷன் போறதுக்கு அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. அட்மிஷன் போட்டு அந்த ஃபீ ரிசிப்ட் வச்சு கூட இந்த எக்ஸாம் வந்தா நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்க பேமெண்ட் பண்ணா அப்ளை பண்ணலாம். அதே போல வந்து நீங்க கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் அப்ளை பண்ணலாம், நீங்க படிச்சு முடிச்சாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 3 விதமான கேட்டகரியில உள்ளவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கு. சரிங்க, நான் வந்து இப்ப எக்ஸாம் வந்துருச்சு, நான் பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு எப்பங்க வேலைக்கு இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்து உங்க எல்லாரும் மனசுல ஏறும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாண்டு கொடுப்பாங்க. ஸோ நீங்க கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஸோ இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க, ஒரு 6 மாசத்துலயே எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க, சரிங்களா? அப்போ வந்து என்னன்னா ஒரு பாண்டு மாதிரி வந்து அந்த எந்த பேங்க்ல ஜாயின் பண்ண போறீங்களோ ஒரு பாண்டு மாதிரி எழுதி கொடுத்துட்டு ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் இந்த டிசிஎம் கோர்ஸ் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு எழுதி கொடுத்துட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிதான் இந்த கடந்த 2023 சொசைட்டில ஏகப்பட்ட பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிளியர் கட்டா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த கொஸ்டின், இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால நம்ம என்னென்ன பேங்க்கு போகலாம் சார்? ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால வெறும் கோஆப்டிவ் பேங்க் தான் போக முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா இதுல வந்து நம்ம பிரைவேட் ஜாப்பும் பண்ணிக்கலாம். ஏன்னா நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி கொடுக்குறாங்க, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனால நீங்க பிரைவேட் ஜாப்பும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசிலையுமே இப்போ வந்து ஆவின் சொசைட்டிக்கு வந்து டிஎன்பிசி குரூப் 4 மூலமா இந்த டிசிஎம் கோர்ஸ் படிச்சவங்க எடுக்கிறாங்க. அப்போ வந்து இப்போ டிஎன்பிசி குரூப் 4ல டைபிஸ்டுக்கு ஒரு கேட்டகரியா கட் ஆஃப் வரும், ஷார்ட் ஹேண்ட் படிச்சவங்களுக்கு ஒரு கட் ஆஃப் வரும், சரிங்களா? அதே போல இந்த டிசிஎம் கோர்ஸ் படிச்சவங்களுக்கு கட் ஆஃப் வந்து வேகன்சி அதிகமா இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியா வரும். ஸோ இதுவும் ஒரு பெனிஃபிட்டும் இருக்கு. பிரைவேட் பேங்க்ல எப்படி சார் எடுப்பாங்க? ஸோ பிரைவேட் பேங்க்ல போலாமா அப்படின்னா நீங்க வந்து நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி இருக்கு, அதே போல மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், அப்புறம் வந்து மகளிர் சுய உதவிக்குழுக்கள், இந்த மாதிரிக்கும் நீங்க வந்து அந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணலாம். நோட்டிபிகேஷன் எப்போ சார் வரும்? ஸோ நோட்டிபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த மத்திய கூட்டுறவு மாநில கூட்டுறவு போட்டித் தேர்வு வந்து பாத்தீங்கன்னா வைத்து வந்து ஒரு 5-6 வருடங்கள் ஆயிடுச்சுன்னா அது மாநில கூட்டுறவுக்கு எஸ்ஆர்பிக்கு வந்து கடைசியா 2019 தான் பண்ணாங்க, மத்திய கூட்டுறவு 2020 பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 5-6 வருஷத்துக்கு இடைப்பட்ட கேப்ல நிறைய ரிட்டைர்மெண்ட்ஸ் இருக்கனால கண்டிப்பான முறையில் இந்த ரேஷன் கடை ரிசல்ட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நமக்கான ப்ராசஸ் தொடங்கும் அப்படின்னு அங்க வேலை பார்க்கறவங்க சொல்ற மாதிரி அந்த செய்தி வருது. கண்டிப்பா வந்து ரெக்கமெண்ட் பண்ணத்தான் போறாங்க. ஸோ எல்லாருடைய பயணமும் அதை நோக்கி தான் இருக்கு. நோட்டிபிகேஷன் வந்து எக்ஸாம் எவ்வளவு நாள்ல இருக்கும் சார்? ஸோ நோட்டிபிகேஷன் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா எக்ஸாம் வந்து எவ்வளவு நாள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாரும் மனசுல இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம கம்பேர் பண்ண ஜஸ்ட் ஒரு 45 டேஸ்லயே வந்து நோட்டிபிகேஷன் வந்த டேட்ல இருந்து எக்ஸாம் வச்சுட்டாங்க. ஸோ அதனால வந்து நான் இப்ப இருந்தே படிக்க போறேன் அப்படின்னா மொத்தம் வந்து கோஆப்டிவ் எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா 0.85 மார்க் கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ வந்து 200 கொஸ்டினை 0.85 மார்க் கன்வெர்ட் பண்ணாங்கன்னா 170 வரும், பிளஸ் 30 மார்க் வந்து இன்டர்வியூக்கு வரும். ஓகேவா? இந்த 200 கொஸ்டின்ல 100 கொஸ்டின் வந்து கோஆபரேட்டிவ் சப்ஜெக்டும், ரிமைனிங் 100 கொஸ்டின் ஜெனரல் ஸ்டடிஸும் தமிழ் வரும். ஓகேவா? ஸோ நம்ம தயாராகளுக்கு நம்ம என்ன அம்மா அகாடமி மூலமா ஸ்பெசிஃபிக்கா ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து இப்போ ஆன்லைன் ஆப் மூலமா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ரெக்ரூட்மெண்ட் வரத்தான் போகுது, அதை நோக்கி தான் எல்லாரும் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையில தான் நீங்களும் கோர்ஸ் ஜாயின் பண்ண போறீங்க. ஸோ அதனால வந்து நீங்க வந்து இப்போ ஒரு போட்டி நிறைந்த சூழல்ல நம்ம இருக்கறனால இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிக்கிறது ஒரு சால சிறந்த முடிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நம்ம அகாடமி வந்து டெடிகேட்டடா வந்து ஸ்டடி மெட்டீரியல் கைடன்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க. ஸோ கடைசியா வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? லாங்குவேஜ் வந்து ஆப்ஷன் எதுவும் இருக்கா சார் டிசிஎம் கோர்ஸ்க்கு? டிசிஎம் கோர்ஸ் வந்து லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ் வழியில தான் படிச்சாகணும். ஸோ நீங்க வந்து நீங்க டிகிரி இங்கிலீஷ் மீடியம் படிச்சாலுங்க இந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து தமிழ்நாடு கூட்டுறவு நடத்துறது தமிழ் மீடியத்துல தான் படிச்சு ஆகணும். ஓகேவா? அவ்வளவுதான். நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்கிற மனசுல இருக்கிற எல்லா கேள்விக்கும் பதிலா இந்த காணொலி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி வச்சிருங்க. உங்க நண்பர்